ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. செவ்வாய் பகவான் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி புதன் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சூரிய பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். மகர ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர், புகழ், அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. மகர ராசிக்காரர்களுக்கு தடங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் பேச்சே உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கை தேவை. தைரிய வீரியஸ்தானத்திலே சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் சூரிய பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது தைரியமாக செய்து முடிப்பீர்கள். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் ஆதாயம் உண்டு. சிறு குறு பயணங்களால் நீங்கள் நினைத்ததை சாதித்து முடிப்பீர்கள். கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உறவினருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் புத்திரஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு தைரிய வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் உண்டு. சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உண்டு. சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படலாம். ருணரோக சத்துர ஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் 8ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ருணரோக சத்துர ஸ்தானாதிபதி இம்மாதம் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் தைரிய வீரியஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலே சக பணியாளர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும்
இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் தேதி சுகஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்ய இருப்பதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். கூட்டுத் தொழிலிலே கூடுதலான முதலீடு செய்வதற்கு உகந்த காலமாகவும் இந்த காலம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகின்றது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பட்ட மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகின்றது. முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் சிலருக்கு உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு தைரிய வீரிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து அவர் தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் சிலர் பெறுவீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான லாபத்தை பெறுவீர்கள். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி குரு பகவான் புத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.